அதாவது நீங்கள் இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு சம்பளம் வருதுன்னு வைங்க. இப்போ இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு சம்பளம் வருதுன்னு சொன்னால் அதே வார வெள்ளி விட்டு அடுத்த வெள்ளி உங்களுக்கு சம்பளம். அதாவது இப்போ ஸ்ரீலங்கா அப்படியான நாடுகள் சொன்னால் ஒரு மாதத்துக்கு தான் எங்களுக்கு சம்பளம் தர போகிறோம். ஒரு மாத சம்பளம் தான் எங்களுக்கு. இங்கே வந்து பை வீக்லி, அதாவது 2 கிழமைக்கு ஒருக்கா சம்பளம் தர போகிறோம். என்ன சொன்னால் இந்த கனடா சிஸ்டம் வந்து அப்படி இருக்குது. 2 கிழமைக்கு ஒருக்கா சம்பளம் தரக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களோட ஸ்கில்லை பொறுத்து, நீங்கள் போகிற வேலையை பொறுத்து, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் அந்த மந்த்லி ஏர்னிங் வந்து மாறுபட போகுது. ஆனால் நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட தார அடிப்படை சம்பளம் ஒரு மாகாண பொறுத்தான் இருக்க போது. அதாவது கியூபெக்கு 1575, ஒன்டாரியோவுக்கு 1655 இருக்க போகுது. ஓகே, மற்ற என்னோட விஷயம் வெளியே இருக்குன்னு என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் உழைக்கிற சம்பளம் வந்து 14 சொன்ன. இப்போ நீங்கள் இப்போ பேசிக் சாரி என்ன இப்போ சம்பளம் எத்தனை மக்கள் வர பண்ணுவோம்னு விளங்கிட்டு அடுத்தது இப்போ நீங்கள் உழைக்கிற சம்பளம் வந்து இப்போ நீங்கள் 16 ரூபா உழைக்கிறீங்க ஒரு